சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்று தாயாம் திரு அவை இறைமகனின் திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இறைமகன் இயேசு பிறந்து 30 ஆண்டுகள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவர். இப்பொழுது பொது வாழ்வில் நுழையும் முன் அவருக்கு தேவைப்பட்டது தூய ஆவியானவர் ஆற்றலும் துணிவுடன் தன் 3 ஆண்டு கால பொது வாழ்வில் மக்களை செம்மைப்படுத்த தந்தையாம் கடவுளின் அருளும் தேவைப்பட்ட போது அவர் திருமுழுக்கு யோவானிடம் சாதாரண மக்களைப் போல வந்து நின்று திருமுழுக்கு பெறும் வேளையில் ஆவியானவர் இறங்கி வர தந்தை தன் ஒரே மகனிடம் பூரிப்படைவதையும் வானத்திலிருந்து கேட்ட குரலொலி சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வெறும் சடங்காக பாராமல் திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயலுகிறோமா என்ற கேள்விக்குறி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளான நாம் அதை நம் பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இப்பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பெற இந்த கல்வாரி பலியில் ஆண்டவரோடு இணைந்து மன்றாடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி அமர்வோம். இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக
மேரி விமலா, பிரின்சிலா, ஜோசி, செபாஸ்டியான், கார்மேல் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வரதன், டெல்பினா வேண்டுதல் திருப்பலியாக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டனி வில்லியம்ஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். உத்திரிக்கிற ஆத்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், கரு சிதைவு செய்யப்பட்ட குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். அசுந்தா மேரி நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். குழந்தை ராஜ், லெனின், பிரான்சிஸ் உத்திரிக்கிற யாரும் நினையாத ஆன்மாக்கள் இவருடைய இந்த நாளிலே இந்த திருப்பலியை அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சூசை அந்தோணிராஜ் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் திருப்பலியாக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜோசப் மரிய வனராணி, ஜோ லியோ, பிராங்க்லின், நப்சலா, ஜோசி, ஜோ லியோ, மெல்வின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எம் அருள்தாஸ், ஏ பிரிட்டோ அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரிய ஆரோக்கியம்மாள், சூசை மாணிக்கம், அன்னம்மாள் மாணிக்கம், வேத அற்புதம், சேசுதாஸ், அமல்ராஜ் இவர்களுக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மைக்கேல், ஜெனிஃபர், கிளாரா, டார்த்தி, எட்வினா, லிஜோ, பிராங்க்லின் குடும்பம் அமைதி சமாதானத்தில் வழிநடத்தப்பட வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குழந்தைகள் இம்மானுவேல், சாரா, இர்வின், ராய், லியோ இவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக குடும்பத்தார் இந்த பலியை திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை கிறிஸ்துவை ஆடையாக அணிந்த அவரை ஒளியாக ஏற்றுக்கொண்ட நாம் தூயதோர் உள்ளத்தோடு வாழ இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே,
சோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்துக் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உலகெல்லாம் வல்ல இறைவாம், யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது
தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுபிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42 இறைவசனம் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைக்கின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரல் ஒலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பார். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீத்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது.
ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. கர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன்.
என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என் ஊழியன், என் ஊழியக்காரி, என் மகன், என் மகள் திருமுழுக்கின் வழியாக உரிமை பேற்றினை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த நாளிலே நமக்கு கிறிஸ்துவின் பொருட்டு தருகிறார். கிறிஸ்துவை அருள் பொழிவு செய்து தூய ஆவி, இவரே என்ற அன்பார்ந்த மகன் என்று இறைவனாகிய தந்தை முழக்கமிட நம்முடைய திரு முழுக்கு நாளிலும் நமக்கு அதே நினைவு வேண்டும். ஃபாதர் வந்தவுடனே பிதாசுதன் போடுறாரு, நீங்கள் மக்கள் ஞான பெற்றோர்கள் அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைங்களை பத்திரமா ஞான வழியில் வேத சத்தியப்படி நடத்துங்க என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள் என்கிறார்கள். கிறிஸ்துமா தைலத்தை பூசுகிறாங்க. ஆத்ம அந்த ஆயத்தத்திற்கான எண்ணெயை பூசுகிறாங்க. தண்ணீரை ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அந்த பெயரை சொல்லி திருமுழுக்கு கொடுக்குறாங்க. ஏதோ வாடிக்கையாக வந்து போய் விடுகிறோம் என்று இல்லாமல், இயேசு தந்தையாம் இறைவன் தூய ஆவியார் நம்மை முழுக்க முழுக்க திருமுழுக்கில் அபிஷேகம் செய்கிறார். ஒருபோதும் அவர் கொடுத்த முத்திரை, என் மகன் என் மகள் என்று கொடுத்த முத்திரை என்றும் அழிய முடியாது, அழிக்க முடியாது. யாருக்குன்னா பேய் பயம் இருந்தால் இன்றைக்கே விட்டுருங்க. அது முதல் நாள்லே திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிற பொழுது தீயவன் தீய சக்தி நம்மை தொடு முடியாது. ஆண்டவர் அப்படி வாக்கு தந்திருக்கிறார். நான் உன்னோடு பயணிக்கிறேன், நீர் என்னோடு பயணிக்கிறாயா? என்னோடு பயணிக்கின்ற பொழுது தீய சக்திகள், தீய ஆவிகள், தீய சார்புகள் நம்மை தொடாது. திருமுழுக்கின் வழியாக நாம் புது படைப்பாக மாறுகிறோம். பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு நாம் தூய வாழ்வை, கிறிஸ்து இயேசு கடவுளின் மகனாக இருந்தாலும் நான் கடவுள் என்று இல்லாமல் உங்களை மீட்க மீட்பரை அனுப்புகிறேன் என்ற அந்த வாக்கு தத்தம் மனிதனானார். அந்த வாக்கு மனிதம் புனிதம் பெற இதோ மனிதனாக உருவெடுத்த இயேசு யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு யோவானிடம் சென்று, நானும் திருமுழுக்கு பெற விரும்புகிறேன். ஒரு யூதர் யூத மதத்தில் சேருவது எளிது, ஆனால் வேறு நிலையிலிருந்து யூதராக அறிவிக்கப்பட வேண்டுமானால் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும். ஒரு யூதராக வேண்டுமானால் திருமுழுக்கு பெற வேண்டும். அப்பொழுது யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருந்த திருமுழுக்கு யோவான் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பணியை, அவரவர்களுக்குரிய கடமையை, ஆண்டவனுக்குரிய திட்டத்தை நாம் ஏற்று செயலாற்ற வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். கனி கொடாத எல்லா மரமும் வெட்டுண்டு அழிக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது, என்றும் கனி கொடுக்கின்ற மீட்பின் மரமாகிய கிறிஸ்து தன்னையும் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த திருமுழுக்கை இந்த மக்கள் முன்னிலையில் நான் பெற வேண்டும் என்று வருகிறார். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே தூய ஆவியானவர் அன்னை மரியாள் வழியாக கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மனிதனாக, கடவுளாக திருவயிற்றில், அன்னையின் திருவயிற்றில் பிறப்பெடுக்க செய்கிறார். அவர் ஆலயம் வந்தவுடன் இந்த பாலகன் பலருக்கு எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் அமைவார் என்று சிமியோன் சொல்லுகிறார். என் கண்கள் கண்டு கொண்டன, இறைவா இனி
எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை எடுத்துக்கொள் என்று அந்த கடைசி இறைவாக்கினர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவில், புறா அன்பின் அமைதியின் உயிரோட்டம் சின்னம். ஆகவே அந்த தூய ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் இறங்கி வருவதை திருமுழுக்கு யோவான் காண்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் யார் மீது தூய ஆவியானவர் தங்குவதை காண்கிறேனோ அவர்தான் மீட்பர், மெசியா, மேய்ப்பர் என்று அறிக்கையிடுவேன் என்று அவர் அப்பொழுதே சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் சொன்னபடியே அவர் இயேசு ஆற்றங்கரையிலிருந்து மேலே ஏறுகின்ற பொழுது வானம் திறந்தது. அன்புக்குரியவர்களே, நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் வானம் திறக்கிறது, நம்முடைய இதயமும் திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணக ஆசிகள் நம்முடைய மனித மனங்களிலே நிரம்பும். தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கிய உடனே தந்தையாம் இறைவன், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படைகிறேன். நம் ஒவ்வொருவரிலும் அந்த முத்திரை, அந்த வாக்கு அறிக்கை ஆண்டவர் செய்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 27 சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் தன்னுடைய பொது வாழ்வினை தொடங்குவதற்கு முன்னதாக தூய ஆவியாரால் இறைவனால் அபிஷேகம் செய்யப்படுகிறார், அருள் பொழிவு செய்யப்படுகிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் புது படைப்பாக மாறுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இயேசு உணர்ந்ததால் கடையெல்லை வரை தன்னுடைய நீதியின் அரசாட்சி உங்கள் மத்தியில் வந்துவிட்டது. ஆண்டவர் இயேசு மேய்ப்பராக ஒவ்வொருவருக்கும் பிறந்திருக்கிறார். இதோ உங்கள் மத்தியிலே இறையரசு வந்துவிட்டது என்று அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வு. குடிகாரர்கள் என்றாலே நமக்கு ஒரு எகத்தாளம், ஒரு எடக்கு, ஒரு முடக்கு, ஒரு மாதிரியான ஒரு பார்வை, ஒரு நளினமான பேச்சு, ஒரு கேளிக்கை இருக்கும் இல்லைங்களா? ஒரு போதகர் ஒரு குலத்தருகிலே நின்று தன்னிடம் வருபவர்களுக்கு முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குடிகார நபர் அந்த வழியிலே வரார். என்னவோ கூட்டமாக வரிசையாக நிற்கிறாங்க. அட நாமளும் போய் நின்றுப்போம் அப்படின்னு போயிட்டு வரிசையில் நிற்கிறார். இந்த போதகர் பக்தியோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் சக்தியோடும் என்ன பண்ணுறாரு, அந்த நீரிலே ஒவ்வொரு நபரையும் முழுக்காட்டுகிறார். அவர் அந்த நீரிலே முழுகி எழுகின்ற பொழுது இயேசுவை கண்டீரா என்று கேட்கிறார். அவர்கள் கண்டேன் என்ற உடனே அவருக்கு திருமுழுக்கு அளித்து அனுப்பிவிடுகிறார். அப்படி ஒவ்வொருவராக வரிசைகரமாக வந்து கொண்டிருந்தார்கள். நம்ம ஆளு வர்றாரு, ஆடி ஆடி அளந்து வரிசைப்படுத்தி வந்து நின்றுக்கிட்டார், ஸ்டெடியாக நிற்கிறார். ஏன்னா போதகர் நிற்கிறாருல்ல. ஆகவே அன்புக்குரியவர்கள் அவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்ணீருக்குள்ளாக அவரை அமிழ்த்தி அவரை தண்ணீர் விட்டு எடுக்கின்ற பொழுது கேட்கிறார், இயேசுவை கண்டீரா? பார்க்கிறார். ஏன்னா தண்ணீரை மூழ்கி திடீர்னு எழுந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் தெரியுமில்ல? தெரியுன்றாங்க. ரைட். அப்போ அந்த நபர் ஒரு மாதிரியாக பேதளித்து இல்லை அப்படிங்கிறாரு. மீண்டுமாக இந்த போதகர் அவரை தண்ணீருக்குள்ள ஒரு 30 வினாடி போட்டு அமுக்கி அப்புறம் எழுக்கிறார். இயேசுவை கண்டீரா? அப்புறம் தான் சொல்றாரு, ஏங்க இயேசுவை இங்கே தான் காணாமல் போக வச்சிட்டிங்களா? அப்பொழுது அந்த போதகர் விழிப்புதுங்கி
ஆடி போனார். அவருக்கு போதை தெளிஞ்சிருச்சு, இவருக்கு அவருடைய நிலைப்பாடு தவறான ஆளுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், திருமுழுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று. இது ஒரு நகைச்சுவையான சூழ் அமைவாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, யோர்தான் ஆற்றில் யோவானிடம் இயேசு பெற்ற திருமுழுக்கு நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த நினைவு ஏதாயிலும் திரும்ப வருகிறதா? நமது தந்தை முதல் திருப்பலியின் பொழுது 6 மணி திருப்பலியில் கேள்வி கேட்டார், நீங்கள் திருமுழுக்கு பெற்ற அந்த நாள் நினைவுக்கு இருக்கிறதா? நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க, நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் ஏதாவது எழுதி வச்சிருந்தா கூட ஒரு முறை போய் பார்த்து அந்த நாளுக்காக நன்றி கூறி, ஏன்னா அன்னைக்கு தான் ஆண்டவரோடு இணைந்த நாள், கடவுளுடைய மகன் மகள் என்று நாம் ஆண்டவரால் அறிக்கையிடப்பட்டவர்கள். இந்த திரு அவையிலே உறுப்பினராக, அங்கத்தினராக, ஏன் கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர் என்று உலகெங்கும் சென்று தங்களுடைய பணி இடங்களிலே போதிக்கக்கூடிய உரிமையை, அனுமதியை பெற்ற நாள். ஆகவே வீட்டுக்கு சென்ற உடனே முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய இந்த திருமுழுக்கு பெற்ற நாளை அம்மா அப்பாவிடம் நம்ம என்ன பண்ணலாம், எந்த நாளில் ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம்? எந்த வயதில் கொடுக்கலாம்? பிறந்த 15 நாட்கள் தாய் செய் ஒரு அளவுக்கு தூய்மை நிலைப்பாடுகள் அவங்க பெற்றுக்கொண்டால் திருமுழுக்கு கொடுக்கலாம், திரு அவை சொல்லுகிறது. அப்படி தூய ஆவியாரால் வழி நடத்தப்படக்கூடிய குழந்தைகள், அதனால தான் தந்தையர்கள், ஞான பெற்றோரே, தாய் தந்தையரே, அன்பு இறை மக்களே, நமது மத்தியிலே உறுப்பினராக சேர்ந்திருக்கிற இந்த குழந்தை கடவுளுடைய மகன் மகள், இவர்களை வேத சத்தியத்தில் நெறிமுறைப்படுத்தி வளர்த்து வாருங்கள். உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையால் இவர்களை புதுப்பித்து வாழ செய்யுங்கள். எப்படிப்பட்ட உரிமை, நமக்குள்ள கடமை, நாம் பெற்றிருக்கிற பேற்றினை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்பது இயேசுவை காண்பதற்கான, நம்மையே அதிலே கண்டுகொள்ள ஒரு தொடக்கமாக இந்த திருமுழுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மேக்ஸ் லுகார்டோ திருமுழுக்கு என்பது இயேசுவை காண்பதற்கான, நம்மையே அதிலே காண்பதற்கான ஒரு தொடக்கம் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் அவரை நோக்கி எடுத்து வைக்கும் முதற்படி இந்த திருமுழுக்கு. இந்த இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்ன? இயேசு திருமுழுக்கு பெற்றபோது கடவுளின் பிள்ளையாகும் அந்த பேற்றினை நமக்கும் அங்கீகாரத்தோடு தருகிறார். கடவுளால் அவர் மிகவும் நேசிக்கப்பட்டார், இயேசு நேசிக்கப்பட்டார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 17, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மகிழ்கின்றார். இயேசு பொது பணியை துவங்குவதற்கு முன்பாகவே தந்தை கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்பட்டார், நேசிக்கப்பட்டார். நாமும் அவ்வாறே அன்பு செய்யப்படுகிறோம், நேசிக்கப்படுகிறோம், அவரோடு நாம் பயணிக்கிறோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழும் பேற்றினை நாமும் இந்த திருமுழுக்கு வழியாக நாம் உரிமை பெறுகிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனம் 6, யாராயில் ஒருத்தர் படிங்க. புதிய ஏற்பாட்டில் பவுலடிகளார் 13 திருமுகங்கள் எழுதியிருக்கிறார், அதில் கலாத்தியர் திருமுகம். தூய ஆவியார் உடைய கனிகளை பற்றி கூட 5ஆம் அதிகாரம் 22 வரும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனம் 6. நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை
உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி என்னவென்று அழைக்க, அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார் தெரியுங்களா? இந்த மண்ணுலகில் இருக்கிற தந்தையரை அப்பா என்று அழைக்க வேண்டாம், மாறாக விண்ணக தந்தையாகிய இறைவனை அப்பா தந்தையே என அழைக்க தூய ஆவியானவர் நமக்குள்ளாக தூண்டுதலை கொடுக்கிறார். பிள்ளைகளாகும் உரிமை நமக்கு அளிக்கப்படுகிறது. கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் அல்லவா? எப்படி வாழ்வது? நம்முடைய நல்ல எண்ணங்களால், நல்ல சிந்தனையால், என் சகோதரன் சகோதரி என் அருகிலே இருப்பவர் கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வு, உணர்ச்சி, இரண்டும் உணர்வும் உணர்ச்சியும் கலந்த நல்ல மனதோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கு பொருள் உள்ளதாக, அர்த்தம் நிறைந்ததாக, ஆழம் நிறைந்த இறைவனுடைய உடன் இருப்பாக அமையும். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் இந்த நாளிலே உணர கடவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 16. இந்த 4 நற்செய்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக தூய ஆவியானவர் பற்றி எழுதியவர் இந்த யோவான். திருமுழுக்கு பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள். அப்புறம் ஏங்க நமக்கு இந்த பேய் பயம், மனிதர் பயம்? கடவுள் அப்பா தந்தை என்று அழைக்கும் பொழுது குழந்தாய் என்று ஓடோடி வருகிற இறைவன் இருக்க ஏன் அஞ்ச வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? அப்ப நம்ம பணிக்கு அனுப்பியிருக்கிற ஆண்டவர் நம்மை விட்டு விடுவாரா? என் மகன் என் மகள் என்று உரிமை பாராட்டி உலகம் அறியும் அளவுக்கு இயேசுவை உயர்த்தி காட்டிய இறைவன் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடையின் கீழ் நாம் பயணிக்கிற இந்த திரு அவையை பாதுகாக்க மாட்டாரா? ஏன் ஓடணும்? ஏன் ஒளியணும்? அன்புக்குரியவர்களே, வல்லமையான இறைவன் இருக்கின்ற பொழுது சாட்சியம் சான்று பகர நம்மை நாம் ஆயத்தம் படுத்துவதற்கு அற்புதமான தொடக்கம் இந்த திருமுழுக்கு. தூய ஆவியின் வல்லமை நமக்கு நிறைவாக இந்த திருமுழுக்கின் வழியாக கிடைக்கப்பெறுகிறது. வல்லமையை இயேசு பெற்ற அங்கே இருந்து விட்டாரா? பாலைவனத்திலே நின்று விட்டாரா? அப்பத்தை உண்ண நினைத்தவருக்கு இந்த கல்லை அப்பமாக மாற்று, உண்டு மகிழ் என்று அழகை சொல்லும் பொழுது அழகைக்கு அவர் செவி கொடுத்தாரா? உலகம் பல வார்த்தைகளை சொல்லும், அதை நம்பி கல்லை அப்பமாக்கவும் தண்ணீரை திராட்சரசமாகவும் அல்லது சாதாரண கெரோசின வேறொரு நிலைப்பாட்டை அடைய செய்யவும் நம் முயற்சி தேவையில்லை. போலியான வாழ்க்கை தேவையில்லை. உண்மையாக கிறிஸ்து வாழ்ந்தார். பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை உலகெங்கும் சென்று தன்னுடைய அன்பு படைப்பிற்கு ஆண்டவர் உம்மை அன்பு செய்கிறார், அவரிலே நிலைத்திரு, அவர் திட்டத்தை நீர் நடத்து என்றுதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 வசனம் 38. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 இறைவசனம் 38. அன்புக்குரியவர்களே, கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து அருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் சென்ற இடமெல்லாம் அவர் நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்ப தூய ஆவியை இந்த திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யணும்? கேட்கல. அந்த பக்கம்லாம் கேளுங்க, அப்படி தூங்கிட்டாங்களோ, நான் என்ன பாட்டு பாடுற மாதிரியா இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து சென்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு
அழைப்பு அதுதான். பெற்ற திருமுழுக்கு, அந்த முத்திரை, என்றும் அழியாது என்றும் மாறாத அந்த உரிமம் நாம் பயன்படுத்த வேண்டும். மனதில் சோர்வில்லாமல் தூய ஆவியின் துணையோடு நமது வாழ்வில் நன்மையானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. கடவுளோடு இணைந்து வாழும்போது இந்த திருமுழுக்கு வழியாக அந்த வாழும் உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வசனம் 5 திராட்சை கொடியோட அது சம்பந்தமானதான் வருகிறது. நம்ம யாரோட இணைந்திருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வசனம் 5. என்ன தருவாங்க? யாரோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தர முடியும்? ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளோடு இணைந்திருந்தால் இந்த உலகம் நம்ம எள்ளி நகையாடினாலும் கொடுக்கக்கூடிய கனி உயர்வாக, சிறந்ததாக, உலகமே ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு சுவையானதாக இயேசு வாழ்ந்ததை போல நாமும் இந்த உலகத்தின் மத்தியிலே வாழ முடியும். நாம் பெற்றுக்கொண்ட அருள் சாதனங்கள் நம்மை கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கிறது. நமது வாழ்வுக்கு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறதா? நமது வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறதா? சற்று ஆய்ந்து பார்ப்போம். மீண்டுமாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3, அதே தான் திரும்ப வாசிக்கிறேன். 27வது வசனம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். வேற எதையும் அணிய தேவையில்லை. நமக்கு கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டாம். நம்ம அணியக்கூடிய அணிகலன் எது? கிறிஸ்து. கிறிஸ்துவையே அணிகலனாக அணிந்து கொள்வோம். இறை ஆசிரை நிரம்ப பெறுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை முழங்குவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியதை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும்
உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். இதோ என் ஊழியர் என ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திருத்தந்தையும் ஆயர்களும் குருக்களும் துறவியரும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இருந்து இறை மக்களாகிய நாங்களும் திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவிடம் இருந்த மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்றும் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை மீட்கவும் இன்ன பிற தொண்டுகளை ஆற்றவும் நீர்தாமே ஆசி அருள வேண்டும் என்றும் இன்னும் பல பேர் தேவ அழைத்தல் பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகாலும் தலைவர்களும் எம் தாய் திருநாட்டை ஆட்சி புரிவோரும் நான் தேர்ந்து கொண்டவர் அவரானால் என் நெஞ்சும் பூரிப்படைகிறது என்று கடவுளும் தேர்ந்தெடுத்த மக்களும் பூரிக்கும் வண்ணம் நல்லாட்சி நடத்தவும் நேர்மையாக செயல்படுவதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் அமைதியை நாடுவதிலும் அனைவருக்குமான நலத்தில் முனைப்பாய் இருப்பதிலும் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆள்பார்த்து செயல்படாத கடவுளின் பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை நம்பும் மக்களாகவும் திகழ்ந்து எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் உழைக்கும் இடங்களிலும் வாழும் சமுதாயத்திலும் அமைதியின் தூதுவர்களாகவும் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடையவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மில் ஒருவரை போல் திருமுழுக்கு பெற்ற இயேசுவை போல இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அவரை போல வாழவும் செயல்படவும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வளர ஆவியானவர் எங்களோடு துணை இருந்து எங்களை வழிநடத்தவும் இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பிலிப்பன்பிய குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் பெற்று தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த தேவைகளுக்காக இந்த நேரத்திலே இறைவனிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அந்த உரிமையை தொடர்ந்து நாம் செயலாற்ற கடமை உணர்வோடு கடவுளை தொழுது கொள்ள கண்டுகொள்ள இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லின் விரிவுரையே நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே அதில் வாழும் உயிர்களெல்லாம் உள்ளன்பின் தொடர் கதையே அதை தந்தை ஒரு பொருளாயே இதை தந்தை
தந்தேன் பலி பொருளாயிருப்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நீரை வாழ்வு உனதாகும், நான் கண்டேன் பலி வாழ்வில். நீரை வாழ்வு உனதாகும், நான் கண்டேன் பலி வாழ்வில். பொருள் வடிவில் பலி தந்தே உன் வாழ்வை தர வருவாய். புது ஒரு என என்னை மாற்றிடுவாய், புது உலகிது என நான் வாழ்வேன். புது ஒரு என என்னை மாற்றிடுவாய், புது உலகிது என நான் வாழ்வேன். திருமகன் சாயலில் வளரவிடும் நிறையருள் நான் பெறுவேன், நிறையருள் நான் பெறுவேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தை பலி பொருளாயிருப்பாய், இதை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தை பலி பொருளாயிருப்பாய், இதை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்கள்
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டி நீர் அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூயாவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மகு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை உயர்த்தி துணிந்து பாடி மகிழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
துன்பத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக்க. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நீரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று இறைவன் நமக்கு வாக்கு செலுத்தி, இதோ அவரையே பலியாக இந்த கல்வாரி பலியிலே தன்னையே பலியாடாக தந்து நமக்கெல்லாம் சிறந்ததொரு விண்ணக விருந்தை ஏற்பாடு செய்து பெயர் சொல்லி நம் ஒவ்வொருவரையும் இந்த விருந்துக்கு அழைத்திருக்கிறார். நாம் யாவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வடிவமானதே. வாடும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் மரபிலே ஜீவன் உருகிடும். அன்புக்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசையோர்த்திடும், அழிவில்லாத அன்பின் நேச மரபனைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் இறைவன் நேசம் நிகழும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் மரபிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாடும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை
என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு விழா இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித பிலிப்பு அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் நம்முடைய தலைமை ஆலய தொழிலாளர் இயக்கத்தினர். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கு ரூபாய் 26,266. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணர்வு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணர்வு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசை வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் 14ஆம் தேதி புதன் அன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு கோலப் போட்டியானது மாலை 4 மணி முதல் 5 மணி வரை அன்பியங்களுக்கிடையே நடைபெற உள்ளது. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 பேர் ஒரு குழுவாக பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். புள்ளி வைத்த கோலம் மட்டுமே சிறப்பானது. ஏதேனும் ஒரு மைய கருத்தை வைத்து போட அழைக்கிறோம். இடம் குலுக்கல் முறையில் வழங்கப்படும். நேரத்தோடு நாம் துவங்கி விடுவோம். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. மறுநாள் அதாவது 15ஆம் தேதி வியாழன் அன்று காலை 7:30 மணிக்கு பொங்கல் பெருவிழா சிறப்பு திருப்பலியானது நம்முடைய தலைமை ஆலயத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து உரியடித்தல் கயிறு இழுத்தல் போட்டியானது நடைபெறும். அன்பிய கூட்டங்கள் புனித யோவான் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 38A கீழ் 96 பெரியார் நகர் களத்துமேட்டு தெருவில் வசிக்கும் திருமதி சகாயமேரி அந்தோனி தாஸ் அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித யோவான் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 19 கீழ் 43A தட்டான்மலை தெரு சின்ன நத்தத்தில் வசிக்கும் திரு வின்சென்ட் சேகர் திருமதி புலோமினா அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித பிலிப்பு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 55 காத்தான் தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு அன்பு ராஜா திருமதி ஜாய் ஜெனிதா இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பிலிப்பு அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 13 கீழ் 48 KK தெரு சின்ன நத்தத்தில் வசிக்கும் திரு சந்தோஷ் திருமதி வித்யா இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு இந்த அன்பிய கூட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாள் விழாவும்
வருகிற புதன்கிழமை 14ஆம் தேதி புனித தேவ சகாயம் நினைவு நாள். வருகிற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி புனித ஜோசப் வாஸ் நினைவு நாள். 17ஆம் தேதி சனிக்கிழமை புனித வனத்த அந்தோனியார் நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் பங்கெடுத்து இறையாசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஜோசப், தாய் மரிய வனராணி, இவர்களுடைய மகன் ஜோ லியோ பிராங்க்லின் என்பவருக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஆலங்குடி பங்கு தந்தை அருளானந்து, தாய் ரொசாரியோ ஆரோக்கிய மேரி, இவர்களுடைய மகள் நப்ஷலா ஜோஷி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது மறை மாவட்டம் பெருங்கழுத்தூர் பங்கு தந்தை விமலநாதன், தாய் தேவி, இவர்களுடைய மகன் கிருபானந்தன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை சிங்கராயன், தாய் கிறிஸ்டின் செலின் மேரி, இவர்களுடைய மகள் வின்சி பிரீதா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கு இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான, உற்சாகமான, ஆரோக்கியமான நாள்களை அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறி. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உணவான மகனை நடமாட வைத்தார், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தார். உணவான மகனை நடமாட வைத்தார், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தார். பாய் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா.